அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு மக்கள் சேவை வாயிலாக இணைந்திருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக ஒவ்வொரு வாரமும் அரசாங்கங்களின் ஒவ்வொரு திணைக்களங்களையும் அழைத்து அவர்களுடைய அதிகாரிகள் எவ்வாறான நடவடிக்கைகளை இந்த காலகட்டங்களில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், மக்களுக்கு எவ்வாறான மெருகூட்டப்பட்ட சேவைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை பற்றியதான ஆழமான கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்வது வழமை. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மக்கள் சேவை உங்களுக்காக கொண்டு வரக்கூடிய விடயம் என்னவென்று பார்த்தால், இலங்கை அடிப்படையில் நாங்கள் ஒரு விவசாய நாடு. அந்த விவசாயத்தை கூட்ட வேண்டுமானால் நீர்ப்பாசன கட்டமைப்பு என்பது எங்கள் மத்தியில் நிச்சயமாக நல்ல தரத்திலும் சிறப்பான முறையிலும் முன்னெடுக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கு அமைவாக இன்றைய காலகட்டங்களில் இலங்கையினுடைய நீர்ப்பாசன திணைக்களமானது எவ்வாறான சேவைகளை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் புதிதாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன, அவற்றை அடைகின்ற போது எதிர்காலத்தில் மக்களுக்கு எவ்வாறான பயன்கள் கிடைக்கப் பெறப்போகின்றன, இவை பற்றியதான ஆழமான ஒரு கலந்துரையாடலை தான் இந்த வாரம் மக்கள் சேவை உங்களுக்காக கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் எங்களோடு இந்த கலந்துரையாடலுக்காக 2 அதிதிகள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற நேரம் இது. நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பாரிய நிர்மாண திட்டங்களுக்கான நீர்ப்பாசன பிரதான பொறியியலாளராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு கோகுல ரமணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதே போன்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதான நீர்ப்பாசன பொறியியலாளராக புவியியல் தகவல் முறைமை பிரிவின் கீழ் சேவையாற்றக்கூடிய திரு முகுந்தன் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இருவரையும் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இருவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கங்கள். பொதுவாக இலங்கை விவசாய நாடு என்று நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய நீர்ப்பாசன துறை என்று வந்தால் அதை நாங்கள் வெறும் தகவல்களாகவும் செய்திகளாகவும் அவ்வப்போது தெரிந்து கொள்வதோடு நின்று விடுகின்றோம். அந்த துறை சார்ந்த விவசாயிகளுக்கும் அந்த துறையோடு நெருக்கமானவர்களும் மாத்திரம்தான் அதை மேலதிகமாக தெரிந்து கொள்பவர்களாக இருக்கின்றார்கள். அத்தனைக்கும் ஒரு மாற்றீடாக இம்முறை இந்த கலந்துரையாடல் என்பது ஒவ்வொரு இலங்கையருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய திட்டங்கள் செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கின்றன, அதுவும் அவர்கள் நவீன தொழில்நுட்பத்தை உள்வாங்கி தங்களை எவ்வாறு மெருகூட்டி மக்களுக்கான புதிய சேவைகளை வழங்குகின்றார்கள் என்ற ஒரு தெளிவூட்டலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பத்தில் இந்த நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய தோற்றுவாய் அல்லது அதனுடைய அமைப்பு, அது உருவாக்கத்தினுடைய நோக்கம், அதனுடைய பயணம், இவை எவ்வாறு இருந்தன என்பதை பேசிவிட்டால் இப்போதுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, மெருகூட்டப்படுகின்றன என்பதை நாங்கள் பேச ஏதுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் கோகுல ரமணன் அவர்களிடம்தான் அந்த முதல் கேள்வியை நான் கேட்க நினைக்கின்றேன். இதனுடைய தோற்றுவாய் ஆரம்பம் எவ்வாறு அமைந்திருந்தது, அதை பற்றி கூறுங்கள். நீர்ப்பாசன வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இலங்கை மிக நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கின்றது. ஏனைய நாடுகளை ஒப்பிடும்போது 2000 ஆண்டு பழமையான நீர்ப்பாசன நாகரிகத்தை இலங்கை தன்னகத்தை கொண்டுள்ளது என்று நாங்கள் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதில் பொது வேலைகள் திணைக்களம் என்று முதல் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் மற்ற எல்லா வேலைகளையும் பராமரிப்பதும் புனர் நிர்மாணம் செய்வதற்கும் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது. எனினும் 1900ஆம் ஆண்டு மே 15 இருந்து தான் எங்களோட நீர்ப்பாசன திணைக்களம் வேறொரு திணைக்களமாக அமைக்கப்பட்டது. எனினும் முக்கியமாக நீர்ப்பாசன திணைக்களத்தால் பாரிய நீர்த்தேக்க திட்டங்களும் பாரிய மேஜர் ஸ்கீம்ஸ் 100ம் மீடியம் இடைத்தர நீர்ப்பாசன திட்டங்கள் என்று 250 கிட்ட இதுவரைக்கும் பராமரிக்கப்பட்டு வந்தது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர்ஸ் நிலப்பரப்பு பயிர் செய்து கொண்டு இருக்கிறோம். எனினும் இந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2000 ஆண்டு பழமையான இந்த நீர்ப்பாசன வரலாற்றில் பல சிறிய சிறிய குளங்கள் சிலது அனாதரவாக விடப்பட்டுள்ளது, சிலது வேறு திணைக்களங்களுக்கு இருந்தாலும் அந்த திணைக்களங்களால் பராமரிக்க முடியாத நிலையில் காணப்படுறதால நாங்கள் நீர்ப்பாசன அமைச்சு மற்றது இராஜாங்க அமைச்சு நீர்ப்பாசன திணைக்களம் எல்லாம் இணைந்து இதுக்கு ஒரு வழியை, அதாவது இந்த கைவிடப்பட்ட குளங்களை புனர் நிர்மாணம் செய்து மீண்டும் அவைகளுக்கு அந்த குளங்களுக்கு உயர கொடுத்து எங்களோட உணவு உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு ஒரு எடுகோலாகத்தான் நாங்கள் இந்த நீர்ப்பாசன செழுமை என்ற திட்டத்தை இப்போ செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். இதை பொறுத்தவரையில் இப்போ 5000 நீர்ப்பாசன குளங்களை ஒரு 4 வருட காலத்தில் புனர் நிர்மாணம் செய்கிற திட்டம்தான் உள்ளது. இதுக்காக ஒரு கேபினட் பேப்பரும் சப்மிட் பண்ணி அதுக்குரிய அனுமதியும் பெறப்பட்டு பூர்வாங்க அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு செய்து கொண்டு போகிறோம். இதன் மூலம் மக்களுக்கு பல வகையான பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறோம்.
முக்கியமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அதாவது இவ்வளவு காலமும் மானாவாரி ரெயின்ஃபெட் கல்டிவேஷன் தான் செய்து கொண்டிருந்த சில இடங்களுக்குள்ள இப்போ நாங்கள் இந்த சின்ன குளத்தை புனர்நிர்மாணம் செய்வதன் மூலம் அவர்கள் 2 போகமோ அல்லது 3வது போகத்துக்கோ பயிர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும். அதை விட சில மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் வெள்ள நீரை தேக்கி வைத்து வறண்ட காலத்தில் பாவிக்கக்கூடிய வழிவகைகளும் ஏற்படும். உதாரணமாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நிலமேல் நீர் குறைவாக காணப்படுகிறது. முந்தைய சில செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், பழைய குளங்கள் கணக்க கைவிடப்பட்ட மக்களோட ஆதங்கமும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ அதன் மூலம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் 250க்கு கிட்ட குளங்களை இதில் தெரிவு செய்திருக்கலாம். இப்போ அதுகளை புனர்நிர்மாணம் செய்கிறதன் மூலம் நிலக்கீழ் நீரையும் மேம்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கமும் உள்ளது. அப்போ இதுகளில் இப்போ நாங்கள் இந்த இலங்கைன்னு இந்த மாவட்டங்கள்னு வேறுபாடும் இல்லாட்டியும் மாவட்டங்களை பொறுத்து அந்த குளங்கள் நாங்கள் புனர்நிர்மாணம் செய்கிறதுல வெவ்வேறான பலாபலன்களை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். சிறப்பு. அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீர்ப்பாசன செழுமை என்கின்ற அந்த திட்டம் 4 ஆண்டுகளுக்காக இலக்கு வைக்கப்பட்டு நீங்கள் 5000 குளங்களை தேர்வு செய்து அவற்றை புனர் நிர்மாணம் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. ஆகவே இந்த நீர்ப்பாசன செழுமை திட்டம் என்பது உள்வாங்கி இருக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன, அதனுடைய இலக்கு, நோக்கம், அவற்றின் ஊடாக நீங்கள் அடைய போகின்ற விடயங்கள் என்று ஒட்டுமொத்தமாக அந்த திட்டம் பற்றியதான ஒரு விளக்கத்தை தருவதானால் திரு முகுந்தன் அவர்களிடம்தான் நான் அந்த விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் குறிப்பிடுகின்றீர்களா? இலங்கையில் சிறிய குளங்கள் 15,000க்கு மேற்பட்டது காணப்படுகின்றது. இதன் கீழ் நீர்ப்பாசன திட்டம் நீர்ப்பாற்றும் பரப்பளவு 350,000 ஹெக்டேர்ஸ் இருக்கின்றது. இது பெரிய ஒரு நீர் பரப்பு எங்களுக்கு புரியவில்லை. சிறிதாக இலங்கை பூராக இல்லை உள்ளது. ஆகவே இதை நாங்கள் முன்னெடுத்து இந்த திட்டத்தை முன்னெடுப்பதன் மூலம் மிகப்பெரிய அளவு உணவுக்குரிய தட்டுப்பாட்டை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். இன்றைய காலகட்டம் நாம் எமது சொந்த தேவையை நாமே பூர்த்தி செய்யும் அளவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த புனருத்தானம் செய்வதற்காக இந்த 5000 குளம் புனருத்தானம் செய்வதற்கு எமது நீர்ப்பாசன திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். வேலை திட்டங்கள் செய்வதற்கான முழு ஆயத்தங்களும் நாம் அக்டோபர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 10ஆம் தேதி வரை நாங்கள் நாடுபூர்வமாகவும் இதனை ஆரம்பிப்பு விழா ஒன்றை பெரிய அளவில் எடுத்துள்ளோம். ஒவ்வொரு டிவிஷனல் செக்ரட்டரியிலையும் தலா ஒரு குளம் வகையில் இந்த தினங்கள் இடையில் நாங்கள் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். இதற்குரிய டெக்னிக்கல் சைட்டில் நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப அறிக்கைகள் கிட்டத்தட்ட 2800 குளங்களுக்குரிய ஆரம்ப அறிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் முழு விவரங்களும் நாங்கள் எமது இணையதளத்தில் நீர்ப்பாசனத்தின் இணையதளத்தில் அனைவரும் சென்று பார்க்கும் வகையில் இங்கே நான் காட்டியுள்ளேன். நீங்கள் காட்டலாம். நீங்களும் இந்த மக்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த எமது நீர்ப்பாசன திணைக்களத்தின் வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா முழு விவரங்களையும் மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இதை பார்ப்பதற்குரிய வசதிகள் செய்துள்ளோம். மக்கள் உலகத்தில் யாரும் பார்க்கலாம், யாரும் அப்சர்வ் பண்ணலாம். இது வெளிப்படையாக இருக்கணும், என்னென்ன நடக்குதுன்றது தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் இது மொபைல் அப்ளிகேஷன் மூலம் இதனை செய்து கொள்கிறோம்.
ஆகவே அந்த அடிப்படையில் செயற்திட்டங்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக 4 ஆண்டுகள் பயணிக்கப் போகின்றீர்கள் என்றால் அதற்கென்று நீங்கள் இலக்கு வைத்து இன்னென்ன விடயங்கள் தான் என்பதாக இருக்கும். ஒருமுறை இப்போது நீர்ப்பாசனத்துறை என்று வருகின்ற போது உங்களுக்கு விவசாயத்துக்கான நீர்ப்பாசனத்துறையை கட்டமைக்கின்ற அதே வேளை இது மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குளங்களை புனர் நிர்மாணம் செய்வதனுடைய அவர்களுடைய அந்த வாழ்க்கை சுமூகமாக கொண்டு செல்வதற்கும் உதவியாக அமையப் போகின்றது. ஆகவே 2 பிரதான நோக்கங்கள் அங்கு நிறைவேறப் போகின்றது என்ற அடிப்படையில் இந்த செயற்திட்டங்கள் என்னென்ன உள்வாங்கப்பட்டிருக்கின்றன, இந்த செயற்திட்டங்களின் ஊடாக நீங்கள் படிப்படியாக இதுவரை காலமும் எவ்வாறான வேலைகளை இதுவரை செய்து முடித்து இருக்கின்றீர்கள், இனிவரும் காலங்களில் எவ்வாறான விடயங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கின்றீர்கள் என்பதை பற்றி திரு கோகுலரமணன் அவர்களிடம் கேட்கலாம். ஆரம்பத்தில் முக்கியமாக இந்த திட்டம் வந்து 2021 அதாவது இந்த வருடத்திலிருந்து 2024 மட்டுமன்ற காலப்பகுதியைத்தான் நாங்கள் ப்ரோக்ராம் அதாவது செயற்திட்ட காலமாக நிர்ணயித்திருக்கின்றோம். எனினும் இது வந்து மிக சவாலான திட்டம். அதாவது 5000 குளங்களை புனர் நிர்மாணம் செய்கிறதுன்றது மிக சவாலான விடயம். ஏனெனில் இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு இது தெரியும். என்றால் சில குளங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னே கைவிடப்பட்டு சிலது குளங்கள் அடையாளம் காண இயலாத அளவுக்கு வனப்பகுதி மாதிரி வன திணைக்களத்துக்கு கீழேயும் சிலதுகள் வருகுது. அப்போ இப்படியான குளங்களை நாங்கள் அடையிறதுக்கே பாரிய பிரயத்தனம் செய்ய வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகிறது. இதை விட மேலதிகமாக இந்த சிறிய குளங்கள் வந்து சிலது வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படாமலும் பிறகு சிலது திருத்தப்படக்குள்ள சரியான முறையில் திருத்தப்படாத நிலைமையும் காணப்படுது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கடந்த வருடத்திலிருந்தே அதாவது கடந்த வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்தே இதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதாவது இதை ஆங்கிலத்தில் கூறுவதானால் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் PIR என்று சொல்வார்கள். அதாவது முன்னாய்வு செய்யப்பட்ட அறிக்கை. அதுகளில் நாங்கள் கிட்டத்தட்ட 2680 குளங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் முடித்திருக்கிறோம். அது ஒரு பெரிய சாதனையாகத்தான் கருத வேண்டும். ஏனென்றால் இந்த கோவிட் பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி அதால் நாங்கள் சில இடங்களுக்கு போய் தங்கி நிற்கிறது கூட இயலாத நிலைமை காணப்பட்டது. அல்லது எங்களோட அதிகாரிகள் போய் அதை ஆய்வு செய்வதற்கு வழி இல்லாது காணப்பட்டது. எனினும் இந்த முகுந்தன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி பிரதான பொறியியலாளர் குறிப்பிட்ட மாதிரி இந்த தகவல் தொழில்நுட்பம் அதாவது மொபைல் ஃபோன்ஸை பாவித்து இந்த ஆய்வறிக்கையை அதாவது அந்த மொபைல் ஃபோனில் அந்த குறிப்பிட்ட குளம் காணப்படுகிறது என்ற இடத்துக்கு போய் எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அந்த விவரங்களை அதாவது முன்னாய்வறிக்கைக்கான தேவையான விவரங்களை உள்ளீடு செய்வதற்கான வசதிகளை எங்கள் திணைக்களத்தால் டிசைன் செய்யப்பட்ட அதாவது வடிவமைக்கப்பட்டு பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. அது தகவல் சேகரிப்பு இதாகியும் பாவிக்கப்படுகிறது. அதே நேரம் தகவல் பரிமாற அதை ஷேர் பண்ணுறதுக்கும் அது பாவிக்கப்படுகிறது. ஏற்கனவே முகுந்தன் பொறியியலாளர் காட்டின மாதிரி அது நீங்கள் யாரும் எங்கே இருந்தும் எனிவே அட் எனி டைம் அண்டு ஆக்சஸ் பண்ணி அந்த குளத்துக்குரிய புள்ளியை நீங்கள் கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் அந்த ஃபோட்டோ அது ஆய்வறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட படங்கள் அந்த குளத்தின் தற்போதைய நிலைமை எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும். இதே தொழில்நுட்பத்தை பாவித்து தான் எதிர்காலத்திலே நாங்கள் அதன் மதிப்பீட்டு அறிக்கைகள் அதுகளையும் மக்களுடன் பகிர்ந்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த திட்டத்தில் எப்படி செய்ய போகிறீங்கன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது உண்மையாக தனியாக எமது திணைக்களத்தால் மட்டும் செய்ய முடியாது. ஏனைய திணைக்களங்களோட உதவிகளும் தேவைப்படும். முக்கியமாக விவசாய திணைக்களம் மற்றது வனவள திணைக்களம் என்னென்ன அவையல் பகுதிகளுக்குள்ளேயும் சில குளங்கள் காணப்படுது. அப்போ அவையலோடு எல்லாம் சேர்ந்து முக்கியமாக மக்கள் விவசாயிகளோட பங்களிப்பு நாங்கள் இதில் எதிர்பார்க்குறோம். அப்போ நாங்கள் இப்போ சில இடங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டங்களில் போன இடத்துல மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஏனென்றா பல காலத்துக்கு முதல் யுத்தத்தில் கைவிடப்பட்ட குளங்களை இப்போ புனர் நிர்மாணம் செய்து தருவோம் என்ற எதிர்பார்ப்பு மிக நியாயமானது. அப்போ அவையல் தாங்களே பங்களிப்பு தங்கள் உடல் ரீதியான பங்களிப்பை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். அதை பார்த்ததும் எங்களுக்கும் சரியான சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி.
மக்களின் பங்களிப்பையும் எடுத்து தான் இது ஒரு பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் அப்ரோச், அதாவது கலந்தளி என்னென்று மக்கள் பங்களிப்புடனான ஒரு அப்ரோச்சில் தான் நாங்கள் இதை செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். இதுக்குரிய நிதி ஒதுக்கீடு ஏற்கனவே நான் முதல் குறிப்பிட்டது போல் கேபினட் பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதில் 19,700 மில்லியனுக்குரிய மதிப்பீடு எதிர்பார்க்குறோம். அதாவது ஒரு கிளத்துக்கும் கிட்டத்தட்ட 5 மில்லியன் வரை சில நிதி ஒதுக்கீடு செய்யலாமென்ற இதை எதிர்பார்த்துருக்கின்றோம். ஆனால் இது முழுக்க இலங்கை அரசின் நிதி, வெளிநாட்டு உதவிகள் எதுவும் இல்லாமல் எங்கள் நிதி உதவியில் செய்கிறதால அந்த அந்த பணத்துக்குரிய உயரிய வெளிப்பாடு, அதாவது மேக்ஸிமம் அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு எதிர்பார்த்துருக்கிறோம். இதை நாங்கள் எங்களோட திணைக்களத்தில் உள்ள இயந்திர உபகரணங்களையும் தொழிலாளர்களையும் பாவித்தும் இப்போ இயந்திரங்கள் குறைவாக இருக்கிற இடத்துல எங்களோட இயந்திரங்களை ஒரு தொகுதியாக கொண்டு போய் செய்து அதை செய்கிறதுக்கும் எதிர்பார்த்துருக்கிறோம். அதன் மூலம் ஏற்படக்கூடிய செலவுகளை குறைத்து வேல்யூ ஃபார் மணி, அதாவது குறைந்த செலவில் உயரிய பயன்பாட்டை மக்களுக்கு வழங்குறதுக்கு எதிர்பார்த்து இருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரம் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் நீர்வளத்தில் சிறந்து விளங்குபவர்கள். அந்த நீர்வளத்தை இயற்கையாக அமைந்த குளங்களை அல்லது முன்னர் எப்போதோ எங்களுடைய முன்னோர் கட்டியமைத்த அந்த குளங்கள், அணைக்கட்டுகள் போன்றவற்றை பராமரிப்பது என்பது ஒரு முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் இப்போது அரசாங்கத்தினால், இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தினால் முக்கியமாக எவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் 4 ஆண்டுகளை இலக்கு வைத்து அவர்களுடைய நீர்ப்பாசன செழுமை என்கின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் செயற்திட்டங்கள் என்று நாங்கள் ஆரம்பத்திலும் பேசியிருந்தோம். இருந்தாலும் இன்னும் அந்த செயற்திட்டங்கள் என்ற விடயங்களுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக விடயங்கள் என்னென்ன என்பதை பற்றி திரு முகுந்தன் அவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செயல் திட்டம் என்பது சிறு குளங்கள் இருந்தாலும் 5000 குளங்கள்ன்றது அதை மானிட்டர் பண்ணுறது, ஒப்சர்வ் பண்ணுறதுன்றது பெரிய சவால் எங்களுக்கு. ஆகவே நாங்கள் இதற்குரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம். அத்துடன் இந்த குளங்களை எவ்வாறு நாங்கள் டெக்னிக்கலாக எவ்வாறு நாங்கள் புனரமைப்பதற்கான ஒரு கைட்லைனை நாங்கள் தயாரித்துள்ளோம். இந்த கைட்லைன் இது எல்லா திணைக்களங்களுக்கும், இலங்கை பூரா உள்ள விவசாய திணைக்களம், ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எல்லாருக்கும் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். இந்த கைட்லைன் அடிப்படையில் தான் நாங்கள் புனரமைப்பு செய்ய சகல சிறிய 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 விடயங்கள் அவ்வளவும் மிகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இதில் குறிக்கப்பட்டுள்ளது. இதை வாசித்து இதை செய்கிறது பெரிய சிக்கல் இருக்காது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதற்குரிய மதிப்பீட்டு அறிக்கை டிசைன்ஸ் செய்கிறது இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான். ஆகவே இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பல நடவடிக்கைகள் ஏற்கனவே செய்துட்டோம். அண்ட் கோலரமன் சொன்ன மாதிரி PIR ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சேகரித்தாச்சு. இனிமேல் நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வது தான் எமது முக்கிய நோக்கம். அதுதான் வருகின்ற 5-10 தேதிக்குள்ளே நாங்கள் தொடங்க போகிறோம் பாரிய அளவிலான இலங்கை பூராக. ஆகவே நிச்சயமாக எதிர்வருகின்ற 4ஆம் திகதி, பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி என்பது இலங்கையர்கள் நாங்கள் ஒவ்வொரு மார்த்தாட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நாள், எங்களுடைய சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தில் இலக்கு வைத்து இவர்கள் இதுவரை காலமும் தெரிவு செய்திருக்கக்கூடிய அந்த குளங்கள் சம்பந்தமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் முழுவதும் முடிவுற்ற நிலையில் அது பற்றியதான இனி களத்தில் இறங்கப் போகின்றோம் என்று அவர் அழகாக குறிப்பிட்டிருந்தார். இலக்குவாக சொல்லிவிட்டார் என்று நினைக்கின்றேன். அந்த விடயத்தை இதுவரை காலமும் தேடி எடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களின் அடிப்படையில் களத்தில் இறங்கி ஒவ்வொரு குளம் சார்ந்தும் அவர்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய அந்த குளங்களை புனர் நிர்மாணம் செய்ய போகின்ற அந்த பணியை அவர்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்றால் சுதந்திர தினத்தை மையமாக வைத்து அதற்கான ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்டியிருக்கிறீர்கள் அல்லவா? அது என்ன திட்டம்? அது எவ்வளவு கால அவகாசத்தை கொண்டது? அதில் நீங்கள் செய்ய போகின்ற பணி என்ன? திரு கோகுலரமணன் அவர்கள் இது 73வது இந்த சுதந்திர தினத்தை மையமாக கொண்டு இப்போ நாங்கள் துரித நீர்ப்பாசன செழுமை திட்டம் என்று சொல்லி 7 நாட்கள் காலத்தில் எல்லா குளங்களையும் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் மட்டத்திலையும் ஒவ்வொரு குளம் என்ற ரீதியில் செலக்ட் பண்ணி, இப்போ நாங்கள் பிரதேச செயலாளருக்குள்ள கணக்க குளங்கள் வரலாம். ஆனால் இந்த 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 1 வார கால பகுதிக்குள்ள
ஒவ்வொரு பிரதேச செயலாளருக்கும் ஒவ்வொரு குளம் என்ற ரீதியில் தெரிவு செய்து அதை ஆரம்பித்து வைக்கிறதுக்கான நடவடிக்கையோட எங்களோட ராஜாங்க அமைச்சும் எங்களோட டிபார்ட்மெண்ட் திணைக்களமும் எடுத்திருக்கு. இதில் வந்து இப்போ இந்த குளங்கள் வந்து மாவட்ட இணைப்பு குழு கூட்டங்கள் ஊடாகத்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் நாங்கள் இப்போ பிரதேச செயலாளருக்கு தெரிவு செய்யக்குள்ள அந்த குளத்தின் முக்கியத்துவத்தை பொறுத்து அந்த குளத்தை துவங்குறதுக்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம். அது முக்கியமாக 4ஆம் தேதியிலிருந்து ஒரு கிழமை காலப்பகுதிக்குள்ள இலங்கை பூராவும் எல்லா டிஎஸ் டிவிஷன் பிரதேச செயலாளர் மட்டத்திலையும் செய்வோம். இதில் வந்து முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இப்போ சிலது குளங்களுக்கு இப்போ நான் போன கிழமை கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில குளங்களுக்கு சென்றேன். சில குளங்களுக்கு போகிற அந்த குளத்தை சென்றடைகிறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது. எனினும் இந்த குறுகிய கால பகுதியில் நாங்கள் இந்த துவங்குற திட்டத்தை எந்த திட்டத்துக்கும் ஒரு துவக்கம் இருக்க வேணும். நிச்சயமாக இப்போ இதுதான் அந்த சுதந்திர தினத்தோட என்னடா இப்போ நாட்டுக்கு சுதந்திரம்ன்றது மட்டுமில்லை, உணவு தேவை முக்கியமானது, அடிப்படை தேவை. இப்போ உணவுக்காக என்னை பொறுத்தவரையில்லை இப்போ எங்களை நாட்டின் கோட்பாடு அதுதான், உணவுக்காக நாங்கள் இன்னொரு நாட்டில் தங்கி இருக்கக்கூடாது. முக்கியமாக அரிசி உற்பத்தியில் நாங்கள் தன்னிறைவடை வேணுமென்ற நோக்கத்தில் போயிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட அடைந்தாலும் இன்னும் அதை மேம்படுத்த வேணும். முக்கியமாக இப்போ இந்த கொரோனா பிரச்சனை வந்ததோட இறக்குமதிகள் எல்லாம் நிப்பாட்ட வேண்டிய நிலைமை அல்லது இயலாத நிலைமை வரக்குள்ள எங்களுக்கு அந்த உணவுன்ற தேவை நாங்கள் முக்கியமாக உணரக்கூடியதாக இருந்தேன். அப்போ அதால் இப்போ நாங்கள் இதை திட்டத்தை மிக விரைவில் துவங்குறதுக்காக இந்த சுதந்திர தினத்தோடு துவங்குவது நல்லதென்று யோசனை எடுக்கப்பட்டது. அதன்படி தான் இந்த ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷனுக்கும் ஒவ்வொரு குளமண்ட முறையில் ஒரு சமய உற்சவத்தோட உதாரணமாக இப்போ அதுக்கு கிட்ட இருக்கிற பன்சலையோ அல்லது கோவிலோ பள்ளிவாசலோ அதில் இருக்கிற ஒரு முக்கிய மதகுருவையும் அழைத்து பிரதேச செயலாளர் தான் இதை செய்ய போகின்றார்கள். அதுக்குரிய நிதியுதவியை எங்களை திணைக்களம் வழங்கும். இப்போ நாங்கள் இதுக்கு பெரிய நிதி ஒதுக்குற முடியாத காரணத்தால் ஒரு குறித்த அளவு ஒரு 50,000 மட்டில் ஒரு குளத்துக்கண்ட ரீதியில் ஒதுக்கி அந்த செயற்பாட்டை ஒரு சமய அனுஷ்டானத்தோட சில வேளை அந்த பிரதேச அரசியல்வாதிகளும் பங்குபற்றலோட விவசாயிகளின் பங்குபற்றலோட ஒரு சிறிய நிகழ்வாக செய்ய போகின்றோம். அது இப்போ அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். சிறப்பு. நாங்கள் விவசாய நாடு என்ற அடிப்படையில் தன்னிறைவு பொருளாதாரம் என்பது இப்போது சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாடுகளினுடைய கனவுகளாகவும் இருக்கின்றன. ஆனாலும் குறைந்தபட்சம் விவசாய உற்பத்தியிலாவது நாங்கள் தன்னிறைவை காண வேண்டும் என்ற இலக்கில் தான் அத்தனை நாடுகளும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கேற்றாற்போல் இலங்கையிலும் விவசாய உற்பத்திகளை மெருகூட்ட வேண்டும். அதை நாங்கள் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய உற்பத்திகள் எங்கள் மக்களுக்கு போதுமானதான உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த எத்தனிப்புக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பங்களிப்பாக இது அமையப் போகின்றது. ஆகவே இந்த சுதந்திர தினத்தை தொடங்கி அவர்கள் இவ்வளவு காலமும் செய்திருக்கக்கூடிய அந்த தகவல் திரட்டுகளின் அடிப்படையில் இறங்கி வேலை செய்ய போகின்றார்கள் என்றால் அதற்காக நாங்கள் வசந்தம் தொலைக்காட்சி சார்பாக எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு. அடுத்தபடியாக நாங்கள் இவ்வளவு நேரமும் இந்த குளங்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம் பற்றி நாங்கள் பேசவில்லை. தெரிவு செய்யப்பட்ட குளங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி பேசியிருந்தோம். ஆனாலும் மக்களுக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்போதுதான் அவர்கள் எதிர்காலத்திலும் அவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவார்கள். இந்த குளங்களை தெரிவு செய்கின்ற போது எவ்வாறான நடவடிக்கை முறைகள் இடம்பெற்றிருந்தன, நீங்கள் அந்த குளங்களை தெரிவு செய்த முறை எவ்வாறு இருந்தது, அது மாத்திரமல்லாமல் மக்கள் இந்த குளங்கள் தொடர்பாக புனர்நிர்மாணம் செய்வதற்கு முன்னர் அவை எப்படி இருந்தன, அதன் பின்னர் இவை எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதானால் எந்த வலைத்தளத்தை நாட முடியும், எவ்வாறு அவர்கள் அந்த தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும், இந்த 2 விடயங்கள் பற்றியும் திரு முகுந்தன் அவர்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பரிமாறுங்கள். இப்பொழுதே நாங்கள் படங்கள் எடுத்து வைத்துள்ளோம். குளங்களின் ஆரம்ப நிலை காலப்போக்கில் நாங்கள் புனர்தான் செய்யும் பொழுதும் அவற்றை படங்களை எடுத்து வித்தியாசங்களை மக்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கும். எவரும் யாரும் பார்க்கக்கூடிய வகையில் செய்வதாக திட்டமிட்டுள்ளோம். அத்துடன் இந்த திட்டத்தின் ப்ரோக்ரஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணக்கூடிய ஓப்பன் எல்லாரும் பார்க்க வேண்டும். ஆகவே இதில் ஒளிப்பு மறைவில்லை.
பிரதேச வாசம் இல்லை, மத போத வேதம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே அளவில் திட்டம் தான் இந்த திட்டம். ஆகவே இதற்குரிய நடவடிக்கையாக நாங்கள் அக்டோபர்லேயே தொடங்கிட்டோம். தேவையான தகவல்களை திரட்டியுள்ளோம். எமது நீர்ப்பாசன திணைக்கள வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இதற்குரியது. உண்மையில் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் இது செய்ய போகிறது புனருத்தானம் மட்டும்தான். மாடர்னைஸ் இப்போ வேறு ஏதாவது செய்வதாயினால் நாங்கள் நிறைய ஸ்டடீஸ் செய்யணும். உடனே செய்ய இயலாது. ஏதாவது மாடர்னைஸ் பண்ணி அதனை இப்போ உயர்த்துவதாக இருந்தாலோ அதற்குரியது இதுகள் இமீடியட்டாக நாங்கள் செய்ய இயலாது. ஆகவே இந்த குளம் நாங்கள் புனருத்தானம் எப்படி இருந்ததை அதை அழகாக வடிவாக அதன் அளவு பரிமாணத்தில் எந்த ஒரு மேட்டரும் செய்யாமல் இருப்பதை புதுப்பிப்பதுதான் முயற்சி எங்கள். ஆகவே நீங்கள் இந்த குளங்களை எவ்வாறு தெரிவு செய்திருந்தீர்கள்? இதில் மக்களுடைய பங்கு பெற்றுதல் என்பது இருந்திருக்கும். மக்களுடைய அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு குளங்களையும் தேர்வு செய்திருப்பீர்கள். அந்த முறைமை எவ்வாறு இருந்தது அதை பற்றி மக்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பவர் GS. உண்மை. அவர்களூடாக இவர்கள் தேர்வு செய்து அதனை பிரதேச செயலரிடம் ஒப்படைப்பது. பிரதேச செயலர் அதோட இந்த குளங்களோட உண்மையான உரிமை கமநல சேவை. அவர்கள் அதிகாரிகளின் பரிந்துரைப்புடன் நாங்கள் பிரதேச செயலரினூடாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் GA கொடுத்து அது டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங்கில் தான் கோஆர்டினேட்டிவ் மீட்டிங் கமிட்டியில் ஒருங்கிணைப்பு குழு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி குளங்களை அப்ரூவ் செய்திருக்கு. இந்த குளங்களை செய்ய வேண்டும். அவ்வாறு தான் தெரியுது. ஆகவே மக்களின் பங்களிப்பும் அதிகாரிகளின் பங்களிப்பும் தான் இந்த திட்டம் தொடங்குவதற்குரிய தெரிவு செய்வதற்கு. இதில் எந்த ஒரு அரசியலோ எந்த போதமோ இல்லை. எல்லா மாவட்டத்திலும் தேவையான குளங்கள். தினம் நாங்கள் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். பல விடயங்களையும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு குட்டி தீவாக இருந்தாலும் கூட எங்களுடைய நில அமைப்பு என்பது வித்தியாசமான ஒன்று. ஆகவே எங்களுடைய தரை தோற்றத்தின் அடிப்படையில் பிரதேசங்கள் என்று பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் கரையோர பிரதேசங்களாகவும் சற்று வெப்பநிலை கூடியோர் பிரதேசங்களாகவும் இருக்கக்கூடியவை. ஆகவே அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் வடக்கு கிழக்கில் உங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக இந்த செயற்திட்டத்திலேயே நீர்ப்பாசன செழுமை என்கின்ற இந்த செயற்திட்டத்தில் எத்தனை குளங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன, அங்கு நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விசேட அம்சங்கள் என்னவாக இருக்கின்றன, அதை பற்றி திரு கோகுலரமணன் அவர்கள் நீங்கள் கூறுங்கள். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் உதாரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 87 குளங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 105 குளங்களும், மிகுதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 80 குளங்களுக்கிட்டவும் தெரிவு செய்யப்பட்டு அந்த 3 மாவட்டங்களும் 250 குளங்களுக்கிட்ட தெரிவு செய்யப்பட்டிருக்குது. இதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 99 குளங்களும், மன்னார் வவுனியா மாவட்டங்கள் 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் 175 குளங்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 100 குளங்களும் இப்போ எங்களுக்கு ப்ரிலிமினரி PIR முடிக்கப்பட்டிருக்கு. இதன்படி இப்போ நீங்கள் சொன்னது போல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக இந்த குளங்கள் மழை நீரை சேகரித்து மழை கடுமையாக இருக்கிற நேரங்களில் மழை நீரை சேகரித்து வறட்சியான காலத்தில் பாவிக்கிறதுக்கு குடிநீருக்காக பாவிக்கிறது. அதாவது நிலக்கீழ், அங்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நிலக்கீழ் நீர் தான் கூடுதலாக காணப்படுகிறது, நிலமேல் நீர் குறைவு. ஆகவே இந்த நிலக்கீழ் நீரை செழுமைப்படுத்துறதுக்காக இந்த குளங்கள் பயன்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரையில் இப்போ காலநிலை மாற்றங்களோடு பாரிய சவாலை நீர்ப்பாசனம் நோக்க வேண்டியிருக்கு. அதாவது கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லுவாங்க. அது இப்போ நாங்கள் கடுமையாக உணரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மழை பெய்யும்போது குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியடில் ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஸ், கடுமையான மழை,
அப்போ இது வந்து ஒன்று பேரழிவை தருகுது அல்லது மற்ற நேரங்களில் மழை குறைவாக காணப்படுறதுக்கும் ஏதுவாக இருக்கிறது. அப்போ இந்த மழை நீரை ஹை இன்டென்சிட்டி மழை நீரை ஓரளவு சேமித்து வறண்ட காலங்களில் பாவிக்கிறதுக்கு உதவியாக இருக்குமென்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே சில ரிமோட் ஏரியாஸ் தூர பிரதேசங்களில் குடிநீருக்கு கூட வறட்சியான காலத்தில் மக்கள் அவஸ்தைப்படுறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த இதையும் இது ஓரளவு இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் எதிர்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். மேலதிகமாக சொல்கிறேன்னா இப்போ சில கடல் இப்போ வடக்கு கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லாம் அநேகமாக கடல் ஓரத்தோடு காணப்படுற மாவட்டங்கள், உதாரணமாக மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறை மாவட்டங்கள். இங்கு காணப்படுற இன்னொரு பிரச்சனை இந்த கிளைமேட் சேஞ்சோட இந்த மழை குறைவான காலத்தில் கடல் நீர் உட்புகுந்து உப்புத்தன்மை கூடுறதையும் அவதானித்திருக்கின்றோம். ஆகவே இந்த சிறிய குளங்களை அமைப்பதன் மூலம் கடல் நீர் சலினிட்டி கூடுறதை நாங்கள் தடுக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த திட்டத்தின் கீழே காணப்படுகிறது. இதை விட இந்த குளத்தை நிர்மாணம் செய்யும் போது நாங்கள் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இதில் ஒரு சொல்யூஷன், அதாவது தீர்வு கொடுக்க எதிர்பார்க்குறோம். என்னென்னா இந்த இன்வேசிவ் பிளான்ட்ஸ் அண்டு, அதாவது இந்த தமிழில் சொல்கிறேன்னா சல்வீனியா அந்த நீர் மட்டத்தில் முந்தி இந்த சல்வீனியா அதுகள் வந்து மகாபலி சிஸ்டத்திலாம் காணப்பட்டது, நீர்த்தாவரம். இப்போ வந்து அது பரவலாக பரவி இந்த இப்போ விஞ்ஞானிகள கூற்றின்படி, ஆராய்ச்சியின்படி இந்த காலநிலை மாற்றமும் அதுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அந்த சல்வீனியா அதாவது நீர்த்தாவரம் பரவி காணப்படுறதுக்கு இப்போ அனுராதபுரத்தில் கூட இது பரவி இருக்கிறது. அதால் இப்போ நாங்கள் இந்த திட்டத்தின் மூலம் அதுகளை அந்த நீர் தாவரங்களையும் சுத்தப்படுத்துறதுக்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான பல பயன்களை வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் நாங்கள் ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னா அங்கு குளங்கள் கனகாலமாக பராமரிக்கப்படாமல் யுத்த காரணத்தால் கைவிடப்பட்ட நிலையில், பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது. அந்த குளங்களையும் நாங்கள் இந்த திட்டத்தின் கீழே எடுத்து புனர் நிர்மாணம் செய்யலாம் என்று எதிர்பார்த்துருக்கணும். ஆகவே நான் 2ஆம் தேதி 3ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் செய்த போது இதை பரிசீலிக்கிறதுக்காக விவசாயிகளோட ஆர்வம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. என்னென்னா அவர்கள் கனகாலம் பயிர் செய்யாமல் விட்ட இடங்களை இப்போ இந்த புனர் நிர்மாணம் செய்த பிறகு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே நேரம் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இன்னொன்று இருக்கின்றது, இந்த முதல் நான் கூறியது போல் இந்த உப்பு நீர் உட்புகுதலை தடுத்தல். இப்போ அப்படியான திட்டங்களும் அங்கே 2-3 கொக்குலா லகூன் ஏரியாலையும் நாங்கள் எடுத்து செய்ய இருக்கின்றோம். அதாவது கடல் நீர் உட்புகாமல் தடுக்கிற அணைக்கட்டு அதுகளையும் நாங்கள் இதில் செய்கிறோம். சிறப்பு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு குளங்களும் ஒரே போன்று இருக்க போவதில்லை. நிச்சயமாக அந்த குளங்கள் சார்ந்த அவற்றினுடைய புவியியல் அமைப்பாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அங்கு தேவைப்படக்கூடிய புனர் நிர்மாணம் என்பவையெல்லாம் வேறுபடக்கூடியவையாக இருக்கும். ஆகவே இது ஒன்றும் ஆய்வுகளை மேற்கொண்டு ஒவ்வொன்றும் பற்றியதான தரவுகளை எடுப்பது என்பது ஒரு சிறிய விடயமோ அல்லது இலகுவான விடயமாகவோ நிச்சயம் இது உங்களுக்கு அமைந்திருக்காது. இந்த பணியின் நடுவில் இந்த ஒரு வருடத்துக்கு குறைந்த காலப்பகுதியில் தான் இந்த பணியை நீங்கள் ஆரம்பித்திருக்க முடியும். ஆகவே அவ்வாறான அந்த காலப்பகுதிக்குள் நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் என்பவை ஏராளமாக இருந்திருக்க முடியும். ஏனென்றால் பௌதிக ரீதியாகவும் சரி அல்லது காலநிலை சார்ந்ததாகவும் சரி, எவ்வாறான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருந்தீர்கள் என்பதை ஆரம்பத்தில் முகுந்தன் அவர்கள் நீங்கள் குறிப்பிடுங்கள். சவால்கள், இன்றைய சவால்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. அந்த டெக்னாலஜிகளை நாங்கள் பயன்படுத்தி எங்களோட சவால்களை பூர்த்தி செய்துள்ளோம். இப்பொழுது ஆளையால் நேர சந்திக்கலாம். நாங்களும் கொழும்புலேருந்து போகிறோம்னாலே எங்களை கண்டு பயப்படுற சனம் எங்களுக்கு கிட்டாமல் வராது. அவ்வாறானதுக்கு அவையில் அந்தந்த ஏரியாவில் உள்ள டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அவர்கள் சென்று தங்களது கையடக்க தொலைபேசியின் மூலமே முழு தகவல்களையும் எங்களுக்கு அனுப்பும் வகையில் நாங்கள் செய்துள்ளோம். இந்த சவால்கள் இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. இதன் மூலம் நீங்கள்
இல்லை எவரும் போய் பார்க்கக்கூடியதாக ஏதாவது ஒரு டேங்க்கில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்றால் அதன் படத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே காட்டப்பட்டுள்ளது படங்கள். இப்போ ஸ்ட்ரக்சருன்ற நிலைப்பாட்டை நாங்கள் இங்கிருந்து கொண்டே அறியக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு எவ்வாறு நாங்கள் சொல்யூஷன் கொடுக்கலாம், எவ்வாறு இருக்கின்றது, முக்கியமான பிரச்சனைகளை அவர்கள் படங்கள் மூலம் எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் பார்க்கலாம். நாங்கள் பார்க்கும் கோணம் வேறு, பொதுமக்கள் பார்க்கும் கோணம் வேறு. பிரதேச அரசியல்வாதிகளும் பார்க்கின்ற கோணம் வேறு, அதிலும் பார்க்கலாம், வேறு இடத்தில் பார்க்கலாம். சரி, அதேவேளை உங்களுடைய கருத்து, சவால்கள் என்ற போது நீங்கள் சந்தித்த சவால்கள் அல்லது உங்களுடைய திணைக்களத்துக்கு இருந்த சவால்கள் என்னென்ன? சவால் என்று குறிப்பிடும்போது தொழில்நுட்ப ரீதியான சவாலை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். உதாரணமாக கடந்த 23ஆம் தேதி பதவி சிறிபுர முறைகீழே பதவி சிறிபுர திருகோணமலை மாவட்டத்துக்குள்ள சில குளங்களை கள ஆய்வு செய்ய சென்றிருந்த போது சில குளங்கள் பழைய குளங்கள் இடைக்காலத்தில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனினும் அவை எங்கட நீர்ப்பாசன திணைக்களத்தின் நியம விதிகளுக்கு அமைய புனர் நிர்மாணம் செய்யப்படவில்லை. அதனால் அதன் அணைக்கட்டு பாவிக்க இயலாத நிலைமை என்று தான் சொல்லணும். அணைக்கட்டு இருக்கிறது 15 உயரமான மகாவேவ என்று சொல்லி ஒரு குளம், 15 அடி உயரமான அணைக்கட்டு இருக்கிறது. ஆனால் அந்த அணைக்கட்டு எப்போ ஃபெயிலியர் ஆகும், அதாவது உடையும் என்று சொல்லிடாத அளவுக்கு தூர்ந்து போய் காணப்படுகிறது. அதாவது உள்ளுக்குள்ளால் நீர் சென்று இந்த அரிக்கப்பட்டு இந்த துளைகள் மாதிரி வந்திருக்கு. அப்போ இதை நாங்கள் மக்கள் பார்வைக்கு அது அணைக்கட்டு நல்லா இருக்குது, அந்த துளைகளை மண்ணை போட்டு மூடினால் சரி என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் எங்களோட நியம விதிகள், அதாவது இப்போ ஏற்கனவே மூந்தன் காரணமாடி இந்த கைட்லைனின் படி நாங்கள் அதுக்காகத்தான் இந்த கைட்லைனையும் செய்து இணைய திணைக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம், பகிர்ந்தழிஞ்சிருக்கிறோம். எங்களோட நியம இதன்படி அந்த அணைக்கட்டை நாங்கள் மீண்டும் முழுக்க புதிதாக செய்ய வேண்டிய நிலைமை தான் காணப்படுகிறது. ஆகவே இருக்கிற நிலைமையில் நாங்கள் அதை புனர்நிர்மாணம் செய்ய போனோம்னால் திருப்பி ஒரு வருட காலத்துலேயோ அல்லது 6 மாத காலத்துலேயோ அந்த அணைக்கட்டில் பழைய மாதிரி அதே பிரச்சனை வர்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஆகவே இதை நாங்கள் முழுக்கெடுத்து செய்கிறோன்னா இப்போ அதுக்குரிய மதிப்பீட்டு அறிக்கை மிக பெரிதாக இருக்கும். அப்போ இந்த திட்டத்தில் நாங்கள் எல்லா குளத்துக்கும் ஒரு 5 மில்லியன் 50 லட்சம் என்ற கணக்கில் தான் நாங்கள் எங்களோட அமைச்சின் எதிர்பார்ப்பும் திணைக்களத்தின் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் இப்போ நான் குறிப்பிட்ட குளத்தை புனர் நிர்மாணம் செய்கிறேன்னா மிகப்பெரிய தொகை தேவைப்படும். இப்போ அப்படியான ஒரு தொழில்நுட்ப சிக்கல் இருக்கின்றது. இதை விட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த பயண கட்டுப்பாடுகள், சுகாதார கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் குளங்களுக்கு செல்றதுக்கு பாரிய சவால் காணப்பட்டாலும் இப்போது இந்த புதிய தொழில்நுட்பத்தை முறை மூலம் நாங்கள் இந்த மொபைல் ஆப்ஸை பாவித்து இதை இந்த எங்களோட வெப் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணலாம். அதால் இப்போ PIR ரிப்போர்ட் அநேகமாக நாங்கள் அப்படித்தான் தொழில்நுட்ப உத்தியோகத்தை அந்த மொபைல் ஃபோனை வச்சு தான் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். எனினும் மதிப்பீட்டு அறிக்கை செய்யும்போது அப்படி செய்ய இல்லாது நாங்கள் கள ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரி அந்த சில குளங்களுக்குரிய அணைக்கட்டுகளை நாங்கள் ஜியோலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், அதாவது புவியியல் ரீதியான ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். அப்படியான ஆய்வுகள் எல்லாத்தையும் குறுகிய காலத்தில் அதுவும் சிலது அந்த குளங்களை நாங்கள் கிட்ட போகிறதுக்கு கூட சில நேரம் 1 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடக்க வேண்டிய நிலைப்பாடும் காணப்படுகிறது. ஏனெண்டா நான் ஏற்கனவே சொன்ன போல் வாகனத்தால் செல்ல முடியாது, காடு மாதிரி இருக்கும், வாகனம் போகலாது, அல்லது இப்போ பாதை சரியான பாதை இருக்காது. அப்போ அதுகளை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சில தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் நடந்து போய் அல்லது இது ஈருருளி வாகனம் மோட்டார் சைக்கிள்களில் சென்று தான் இப்போதைய முன்னாய்வு அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2280 குளத்துக்குரிய ஆய்வு அறிக்கையில் அப்படித்தான் சிலது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் 2680 கிட்டத்தட்ட ஏறத்தாழ 10% குளங்களுக்கு இப்படியான மிகப்பெரிய சவால் இருக்கிறது, அக்சஸ், அதாவது அடைய முடியாது.
ஆகவே இந்த நிலைமையில் நாங்கள் அதை புனர்நிர்மாணம் செய்கிறன்றது மிகப்பெரிய சவால் தான். அதால் இப்போ நாங்கள் எங்களோட திட்டம் வந்து என்னென்னா இப்போ அப்படியான மிக கடினமான இதுகளுக்கு எங்களோட திணைக்களத்தின் இயந்திர உபகரணங்களையே பூல் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து செய்கிறன்ற இதுவும் இருக்கிறது. அப்படின்னா மதிப்பீட்டு அறிக்கையை ஓரளவு குறைந்த மட்டத்தில் வைத்துக்கொண்டு எங்கள் உபகரணங்களை உபயோகித்து செய்யலாம் என்று எதிர்பார்க்குறோம். இனி எதிர்காலத்தில் அதை பார்க்கணும். மற்றும்படி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இப்போ எதிர்காலத்தில் இப்போ இந்த திட்டத்தில் நாங்கள் அணைக்கட்டுகளையும் அந்த குளங்களுக்குரிய, அதாவது என்னென்ன எங்களோட டெக்னிக்கல் டேர்மில் சொல்கிறோன்னா ஹெட்வொர்க்ஸ், அணைக்கட்டு பகுதிகள், இதைத்தான் நாங்கள் முக்கியமாக செய்வோம். வாய்க்கால்களையோ அல்லது ட்ரைனேஜ், அது கழிவு நீர் வாய்க்கால்களையோ இந்த திட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளல. எதிர்காலத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். சிறப்பு. அதே வேளை நீங்கள் இந்த குளங்கள் புனரமைப்பதற்கு 3 4 மாதங்கள் தான் காலப்பகுதி தரப்படுது. ஏன்னா 5000 குளம் செய்கிறதுக்கு நாங்கள் வருடம் முழுக்க ஒரு குளத்தை செய்ய முடியாது. அத்துடன் அந்த குளம் செய்யக்க எல்லா காலப்பகுதியிலையும் செய்யலை. சில வேளையில் அங்கே நீர்ப்பாசன வயல் ஓட்டேஷன் நடந்து கொண்டிருக்கிற நேரம் நாங்கள் குளம் தான் செய்யும். அப்போ குறிப்பிட்ட காலப்பகுதியில் சில எல்லா குளங்களையும் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள தான் செய்யலாம். அதோடு எங்களுக்கு சவால். வருடத்தின் எல்லா மாதங்கள்லையும் நாங்கள் குழப்பம் தான் செய்ய முடியாது. அவர்கள வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அவர்கள பயிற்சி காலங்களில் நாங்கள் போய் இந்த குளத்தை குழப்பலாம். ஆகவே நாங்கள் அதுவரை அதுக்கு காத்திருந்து அவர்கள காலப்பகுதிகளையும் செய்ய வேண்டும். 5000 குளம் செய்ய வேண்டும். 3-4 மாதத்தில் முடிக்க வேண்டும். இது பெரிய சவால் எங்களுக்கு. நாங்கள் இதை கொண்டு நடத்துவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். நிச்சயமாக. சேவை மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரம் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை பற்றி தான் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் செய்ய போகின்ற இந்த நீர்ப்பாசன செழுமை என்கின்ற திட்டம் நிறைவேறுகின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான பயன்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பற்றி உங்களுடைய ஒரு எதிர்வு கூறல் அல்லது இதுதான் கிடைக்கும் என்பதான ஒரு இலக்கு உங்களிடம் நிச்சயமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவை என்ன என்பதை முதலில் கோகுலரமணன் நீங்கள் கூறுங்கள் சார். இப்போ என்னென்னா பொதுவாக உலக நாடுகள் மத்தியில் கதைக்கப்படுறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் SDGs, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்றது நிலைபெறான அடைவுகள். அதன்படி இந்த பட்டினி ஒழிப்புன்றது முக்கியமானது ஒன்று. அதை விட அதை போல் 2-3 கோல்ஸ் மேலதிகமாக இருக்கிறது. இதில் நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கிறது தான் இந்த சிறிய குளங்களை புனர்நிர்மாணம் செய்வதன் மூலம் அதாவது சிறிய அளவில் விவசாயம் செய்கிற விவசாயிகளும் பயன்பெற்று எங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்வார்கள் என்றதான் முக்கியமான குறிக்கோளாக காணப்படுகிறது. அதாவது இப்போ சிலது குளங்கள் வந்து வெறும் ரிமோட் ஏரியாலையும் இருக்கும். அப்போ அதுகளையும் செய்கிறது மூலம் அந்த உணவு உற்பத்தியை பெருக்கிறது, தன்னிறைவை அடைகிறது தான் முக்கியமான பயன்பாடாக எதிர்பார்க்கிறோம். அதனோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நிலக்கீழ் நீர்கள் அல்லது நீர்வள, அதாவது குடிநீர் பிரச்சனைகளையும் ஓரளவு இதன் மூலம் எதிர்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறோம். மற்றது இது சாலினிட்டி இன்ட்ரூஷன்ஸ், அதாவது உவர்ப்பு நீர் உள்ளிடுறது அல்லது குறைக்கலாம். மற்றது இப்போ இது சுத்தப்படுத்தல் இதுக்குள்ள வர்றபடியாக அந்த சல்லியல் அதுகளை கட்டுப்படுத்துறதும் முழுக்க அகற்றுறதுன்றது சாத்தியமற்றதாக இருக்கலாம், ஆனால் குறைக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். இதுவையெல்லாம் முக்கியமான பயன்பாடுகளாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிவுற தருணத்தில் இந்த அடைவுகளை நாங்கள் அடையலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், குளங்கள் என்பது ஒரு குளத்தை சுற்றி ஒரு கிராமம் இருக்கும். மோஸ்ட்லி இந்த குளத்தின் பேரில் தான் கிராமம் இருக்கிறது. புளியங்குளம், மாங்குளம்,
போல எல்லா குளங்கள். ஆகவே அந்த குளம் ஒன்று புனர்தான் செய்யும் பொழுது அந்த கிராம மக்கள் அனைவருமே ஒரு வகையில் நன்மை பெறுவார்கள். கட்டாயம் நிச்சயமாக அவர்கள் நன்மை பெறுவார்கள். அவர்கள் அந்த கிராம மக்கள் உண்மையாக நம்பியிருப்பது அந்த குளத்தை நம்பித்தான் அவர்கள் இருக்கிறார்கள். குளிப்பதற்கு கூட அவர்கள் பாவிக்கிறார்கள். அவர்களுடைய கால்நடைகள் அந்த தண்ணியைத்தான் குடிக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த குளம் புனரமைப்பால் வடிவு பியூட்டிஃபுல், அதாவது சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு இடமாகவும், முக்கியமாக அதுவும் ஒரு காரணம். அதால் சுற்றுலா பயணிகள் வருவதால் அவர்களுக்கு கூட நன்மைகள், அவர்களோட வியாபாரங்கள், சிறு வியாபாரங்கள், இது கணக்கு தொடர்பு இருக்குது. இப்போ மூந்தன் சொல்லக்குள்ள தான் எனக்கு ஞாபகம் வருவது, இப்போ சில குளங்கள் வந்து நாங்கள் அதையும் சுற்றுலாத்துறையையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு இதையும் உள்ளூர் சுற்றுலாத்துறையையும் மேம்படுத்தக்கூடிய மாதிரி, உதாரணமாக திட்டகமு அப்படியான குளங்களை வந்து நாங்கள் இது ஜாக்கிங் ட்ரெக்ஸ் அதுகள் போட்டு நகரத்தையும் அழகாக்குற மாதிரி, அதே நேரம் மக்களையும் கவர்ற மாதிரி ஆர்கிடெக்சரல் வியூவோட புனர்நிர்மாணம் செய்ய உத்தேசித்திருக்கிறோம். உதாரணமாக இப்போ இந்த கொழும்பில் இருக்கிற அந்த இந்த சிலது பொருளஸ்கமோவில் இருக்கிற சைக்கிள் பார்க் மாதிரி நாங்கள் இந்த குளங்களையும், சிறிய குளங்கள் நகரத்தை அண்டைய குளங்கள்ண்டா அவைகள் மக்களை ஈர்க்கக்கூடிய மாதிரி எஸ்தெட்டிக் இதோட தான் நாங்கள் புனர்நிர்மாணம் செய்ய எதிர்பார்த்திருக்கிறோம். அதுக்கு சில நேரம் மேலதிக செலவு ஏற்பட்டாலும் அதை கன்சிடர் பண்ணி செய்கிறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக நோக்குகின்ற போது இலங்கை அழகாக போகின்றது. அழகான குளங்களை உள்வாங்கிய ஒரு இலங்கையாக எதிர்காலத்தில் நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நீர் என்பது நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். ஆகவே அந்த நீரை வளமாக அமைத்துக் கொள்வது, அந்த குளங்களை நாங்கள் புனர்நிர்மாணம் செய்வதனுடைய ஊடாக மக்களுக்கு எங்களை அந்த குளங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய இலகுவான வாழ்க்கை, சுத்தமான நீரை அருந்தக்கூடிய வாய்ப்பு என்று பல பயன்களை அவர்கள் உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடாக அவர்கள் முன்னெடுக்கப் போகின்ற நீர்ப்பாசன செழுமை என்கின்ற திட்டம் உள்வாங்கி இருக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன, அதற்காக அவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற குளங்கள் என்னென்ன, அவற்றை என்ன அடிப்படையில் தேர்வு செய்திருக்கின்றார்கள், இதன் மூலமாக அவர்கள் எதிர்காலத்தில் அடைய போகின்ற பயன்கள் என்ன, இப்படியாக விலாவாரியாக இந்த திட்டம் பற்றியதான ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களோடு 2 அதிதிகள் இணைந்திருந்தார்கள். இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தின் சார்பில் பாரிய நிர்மாண திட்டங்களுக்கான நீர்ப்பாசன பொறியியலாளராக, பிரதான பொறியியலாளராக சேவையாற்றுகின்ற திரு கோகுல ரமணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அதே போன்று நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பிரதான நீர்ப்பாசன பொறியியலாளராக புவியியல் தகவல் முறைமை பிரிவை சேர்ந்த திரு முகுந்தன் அவர்களும் எங்களோடு இணைந்திருந்தார். இந்த இருவரும் எங்களோடு நேரம் ஒதுக்கி தங்களுடைய இந்த கருத்துக்கள், இந்த திட்டம் சம்பந்தமான அத்தனை விவரங்களையும் எங்களுக்கு மிகவும் இலகுவான விதத்தில் தெளிவுபடுத்தியமைக்காக நிகழ்ச்சி குழுமம் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். இருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள். மக்கள் சேவை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் வாரம் நாங்கள் ஒவ்வொரு புதிய திணைக்கள அதிகாரிகளை அழைத்து அந்த அதிகாரிகள் மூலமாக எதிர்காலத்தில் மக்களுக்கு எப்படியான திட்டங்கள் எல்லாம் அமையப் போகின்றன, எப்படியான பயன்கள் எல்லாம் விளையப் போகின்றன என்பதை பற்றியெல்லாம் கலந்துரையாடுவது வழமை. அந்த அடிப்படையில் நீர்ப்பாசன திணைக்களத்தை சார்ந்த 2 பேரை இன்றைய வாரம் அழைத்து நாங்கள் அவர்களுடைய அந்த திட்டங்கள் எவ்வாறு அமைகின்றன என்பதை பற்றி பேசியிருக்கின்றோம். இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது விவசாயிகள் மாத்திரமல்ல, உணவை உட்கொள்கின்ற எந்த ஒரு ஜீவராசிக்கும், நீர் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசிக்கும் அந்த திட்டங்கள் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் ஒரு வளமான இலங்கையை நாங்கள் சந்திப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய அந்த பங்களிப்பும் அவசியமானது என்ற ஒரு தெளிவுபடுத்தல் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆகவே இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேளைக்கு நாங்களும் வந்துவிட்டோம். ஆகவே தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக நல்லதொரு விடயத்தோடு மக்கள் சேவையை அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.